இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோப்பு அதை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, அந்த அதிகாரத்தை முழுமையாக படிக்கின்ற பொழுது அழகான வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் கிருபையாக இருப்பதற்கும் உங்களிடையே சேர்வதற்கும் வஞ்சிக்கின்றார். வேதாகமத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாகறங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சர்மங்கள், ஏகப்பட்ட பாரங்கள், வலிகள், வேதனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். நம் சுயநலமிக்க உலகில் வாழ்கின்றோம். இன்றைக்கி சுயநலமாக இருக்கல, நீ இப்படி பண்ணிட்டீங்களோ, உன்னோட சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டല്ലോ, இதானா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இன்றைக்கி ஒரு விஷயம் தேவைப்பா, இவங்ககிட்ட இருந்து எப்படி இவங்ககிட்ட பேசலாம், அது தேவை இருக்க வரைக்கும் நம்ம க்ளோஸாக பழகிட்டு நல்லா பேசிட்டு, அந்த தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன பண்ணுவாங்க, பேசுறது ஸ்டாப் ஆகும். அப்படியே ஆளே காணாம போயிடுவாங்களாம். சுயநலமாக இருக்கேனே, என்னடா இது இப்படி தான் இருப்பாங்களா மக்கள்லாம், தேவைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் காண போயிடுவாங்களா. இன்றைய நாள் மக்கள் மத்தியில் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம். மனிதர்கள் மதித்தாலே போதுங்க. இதுதான் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம். இது நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பிரிவினை பிரச்சனைகள் எதுவுமே இருந்திருக்காது. அவனுக்கு வலிச்சா நமக்குமே வலிக்கும்னு சொல்லி அந்த தாட் இருக்கணும்ல. நமக்கும் வலிக்கும், இதே வலி தான் அவனுக்கும் இருக்கும்னு சொல்லி அதை யோசிக்கிறது இல்லைல்ல. நம்மளை கஷ்டப்படுத்திட்டான்ல, அவனை சும்மா விட மாட்டான். அவனுக்கு இதே வலி வேதனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பழிக்கு பழி வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. சும்மா விட மாட்டோம் ஒன்று, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், நம்ம எப்படி இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். பரவாயில்லப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ என்னை எவ்வளோ வேணால் திட்டிக்கோ, எவ்வளோ வேணால் இது பண்ணிக்கோ, பார்த்துக்கலாம்னு சொல்லி பொறுமை காத்தோன்னு வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை இல்லைங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் என்ன செய்வாங்க, மற்றவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க நமக்கு என்ன செய்வாங்களாம், ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கோம்ல. இன்றைக்கி பேர் ஆசைப்பட்டுருக்கோம். அவங்களுக்கு கிடைக்கிது, எனக்கு கிடைக்கல, எப்படியாச்சும் அடித்து பிடிங்கிடணுண்டா சாமி, இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும்டா, நம்ம சொந்தமாக உழைச்சி மேலே வரத்துக்குள்ளே விடிஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தப்பான வழியில் போய் சம்பாரிச்சுட்டு நம்ம ஒவ்வொன்று இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தவறான வழியை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது, ஆனால் கொடுத்துருவார்ல. இன்றைக்கி பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு, இன்றைக்கி நான் இப்படி இருக்கணும், லக்ஸரியாக வாழணும், நான் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு வேணும், எக்ஸ்பென்சிவ் நிறைய இருக்குது, அதனால் நான் கெத்தாக இருக்கணும்ப்பா, ஓன்னு வாழணும்ப்பா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறது கிடையாது, உழைக்கிறது கிடையாது, எதுவும் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாங்கன்னா, அடுத்தனோட பொருளை நம்ம திருட்டோன்னா முடிஞ்சிச்சிடலாம். இன்றைக்கி வழிப்பறி, கொள்ளை நிறைய நடந்துகிட்ருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வேணாங்க, விட்டுருங்க. ஆண்டோடைய பாதி நோக்கி போக்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் வேத வார்த்தை அதுதான்ல. யாக்கோப்பு 4:8 எடுத்து வாசிக்கின்ற பொழுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆண்டவர்கிட்ட நம்ம வருகின்ற பொழுது, யார்கிட்ட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வருகின்ற பொழுது அவர் நம்மளை பத்திரமா பார்த்துப்பார்ல. அவர் உங்களை அழைக்கின்றார். நீங்கள் அவரிடம் வரும்போது அவ்வளோ ஆசீர்வாதம் பெற போகிறீங்களோ. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கிடந்த நம்ம வாழ்க்கையை மென்மையாக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. எதுவும் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போனால் வாழ்க்கையில் எல்லாமே வச்சு தாங்க. தேவையில்லாமல் யோசிச்சு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் தூக்கங்கள் தொலைஞ்சிச்சு. காரணம் என்னென்னா, என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் சாதிக்கணுமே, நிறைய சம்பாதிக்கணுமே, சொந்த வீடு வாங்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணுமே, இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியலையே, கனவுல தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் தூக்கங்கள் இது மாதிரியே போயிடுதுல. விடியல் சீக்கிரம் விடிஞ்சிருது, கண்ணு மூடும் டக்குன்னு பார்த்தா என்னடா அது விடிஞ்சிச்சா, இப்போ தான் தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் குடும்பங்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த குடும்பம் டவுன் ஆகிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், குடும்பத்தில் எல்லாருமே நல்லா எனர்ஜியாக ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்களே. குடும்பத்தோடு ஒற்றுமையாக உட்காந்து பேசுங்க. நான் நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசுகிறது இல்லைல்ல. இன்றைக்கி பேசி பாருங்கள், குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டு குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. அதை விட்டு கொடுத்து போயிடுங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் என்று நம்புகிறேன். எசப்பா, எங்களை அருகே அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சுயநலமிக்க இந்த உலகில், வாக்குகளை நிறைவேற்றாத உலகில் நீர் மாத்திரமே உண்மை உள்ளவராய் இருக்கின்றப்பா, உதாரணம் உள்ளவராய் இருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் முழு இதயத்துடன் உம்மிடம் ஓடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய பயங்களை, தேவைகளை சமர்ப்பிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. உம்முடைய அன்பை நாங்கள் உணர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமாதானத்தினால், அன்பினால், இளைப்பாறுதலின் நிரப்புவீராக. இன்றைக்கு அழைப்பை தேர்ந்து கொண்டு உம்மிடமாய் நடப்பதற்கு, ஒருபோதும் விலகாமல் இருப்பதற்கு முடிவெடுத்து இந்த ஜெபத்தை ஏற்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடுநோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.